ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும், யாரெல்லாம் அடுத்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆஃபீஸர்ஸ், மசாஜி, வாட்ச்மேன், கார்டனர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர், அப்புறம் நைட் வாட்ச்மேன் மசாஜி, இவங்க எல்லாருக்குமே பொருந்துங்க. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுடையது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். யார் யாரெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டும், யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்றத டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். யாரெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், யார் யாரெல்லாம் விடுபட்டவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டும் அப்படின்றத ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பி அட்டெண்டர், இந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாள் வெப்சைட் ரொம்ப எரராக காமிச்சிது. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அதாவது பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர், இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆஃபீஸர்ஸ், மசாஜி, வாட்ச்மேன், கார்டனர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், இந்த மாதிரி அதாவது 8th லெவலுக்கான எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா. 8th லெவலில் எக்ஸாம் எழுதின நவம்பர் 9, 10 தேதிகளில் எக்ஸாம் எழுதின அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. வரும் திங்கக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அப்டேட் வரப்போகுது. இதில் யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்ஸ் அப்ளிகேஷன் அப்போ எல்லா சர்டிஃபிகேட்டுமே கரெக்டாக ப்ராப்பராக நான் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விட்டுடலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலையா அப்படின்ற டவுட் இருக்கும். கண்டிப்பாக அதை கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களோட பிசியில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்றது டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறவங்க கூட பண்ணலாம். ஆனால் ஒரு சிலவங்க விட்டுடுப்பாங்க. ஒரு வேளை பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க அந்த சமயத்தில் வாங்காது இருக்கலாம். ஒரு வேளை அது மிஸ் ஆகி இல்லை சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அப்போது அவங்க அதை அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி சான்சஸ். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்குறீங்க, பிஎஸ்டிஎம் நான் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நான் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த சமயத்தில், அதாவது அடுத்த வாரத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அதற்கான வரும். அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு ப்ரையாரிட்டி ஈஸியாக கிடைக்கணும். நம்மளுடைய வேலை வாய்ப்பு, நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் வர்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது மூலமாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்ளிகேஷன் அப்போ வேறு நேம் கொடுத்துருப்பீங்க, ஆனால் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வேறு நேம் இருக்கும். அதற்கான கெசட் காப்பி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க கூட உங்கள் சர்டிஃபிகேட்டில் உள்ள பேரை கூட அதில் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம்.
அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதை விடோ கேட்டகரியாக இருக்கட்டும், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்குது, ப்ரையாரிட்டிக்கு இருக்குது, இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி ஆப்ஷனுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன்ஸுக்காக உங்களை கூப்பிடும்போது அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான டைமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் வந்து இப்போவே பண்ணிக்கிட்டால் தான் வந்து உண்டு. ஆல்ரெடி வந்து வாங்காதவங்க, இதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டே இல்லை என்னால் வாங்க முடியலைன்னு நினைக்கிறவங்க கூட 2-3 நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்கான டைம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போவே வந்து அதற்கான அப்ளிகேஷன்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு அதற்கான சர்டிஃபிகேட் வந்துட்டால் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு ப்ரையாரிட்டி மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த அளவில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது 8th லெவல் எக்ஸாமுன்றதுனால எல்லாருக்குமே இந்த ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, எம்பிசி, பிசிலாம் 90க்கு மேலே கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ப்ரையாரிட்டியுமே இல்லை, நான் மார்க்குமே கம்மியாக எடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கோம், இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு, அதாவது வேலைவாய்ப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு சமயத்தை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சான்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த சமயத்தில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சுனாலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போய்ட்டு ஒன்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்கள். நம்ம கரெக்டாக ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதை வந்து ஒன்ஸ் உங்களுக்கு சப்மிட்னு கொடுக்கும்போது அது வந்து விடுபட்டு கூட போயிருக்கலாம். அப்படி மாதிரி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட அப்ளிகேஷனில் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா, அவங்க கேட்டது இப்போ 10th-னா 10th-க்கு மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்குமா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்குமா, ப்ரையாரிட்டினா ப்ரையாரிட்டிக்கு பண்ணியிருக்கோமா அப்படின்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. நீங்கள் அதை ப்ரௌசிங் சென்டரில் தான் வந்து போய் பண்ணணுன்றது இல்லை. அதை நம்ம மொபைல்லையே யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து வச்சுருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணவங்க இந்த மாதிரி போய் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டாலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.